உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ தாமினி. ஹலோ ராகுல். அந்த குடும்பத்துல இருக்கிற என்னோட ஒரே நண்பன் எப்படி இருக்க? தாமினி, உன்னை உடனே சந்திக்கணும். அர்ஜென்ட். ஓகே. இத பாருங்க கடவுளே, எங்க ராதாவை சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. வாழ்க்கை முழுக்க அவ தனக்காக வாழவே இல்லை. இன்னைக்கு அவளோட உயிருக்கு ஆபத்து. ராமேஸ்வரா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ராதா வயசு பிள்ளைங்கள்லாம் வீடு கட்டி விளையாடும் போது ராதா அந்த வயசுல நம்ம எல்லாரையும் பாத்துக்கிட்டா. ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வீட்டுல எல்லாத்தையும் அவதான் பாத்துக்கிட்டா. அப்போ பொறுப்பை ஏத்துக்கிற வயசு கூட இல்ல அவளுக்கு. ஆனா அவ்வளவு பெரிய குடும்ப பாரத்தை ஏத்துக்கிட்டா. ஏன்பா ராமேஸ்வரா, ஒரு விஷயத்த நீ கவனிச்சியா? அவ முகத்துல இருந்த புன்சிரிப்பு எப்பவும் குறைஞ்சதில்ல. அவ வீட்டுல இருந்தா கூட எப்பவுமே கடவுளோட நினைப்பிலேயே இருப்பா, பக்தியோட இருப்பா. சின்ன வயசுல இருந்தே மோகன் அவளுக்கு அவ்வளவு உயிர். ஆனா மோகனை அடையணும்னு அவ நினைச்சதே இல்ல. நம்ம ராதா எப்பவும் சுயநலம் இல்லாதவ. அவளே ஒரு குழந்தை. ஆனா ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கிட்டா? தான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாளே. ராதாவை அவ அம்மா சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டா. ஆனா அந்த அம்மாவையே இவ மன்னிச்சிட்டா. ராதா நம்முடைய குடும்பத்து விளக்கு. அந்த ஆண்டவன் கிட்ட எப்படியாவது அவளை திரும்ப அனுப்ப சொல்லி பிரார்த்தனை பண்ணு. நீ பிரார்த்தனை பண்ணு. இன்னையில இருந்து நான் பெத்த பொண்ணு ராதா என்ன பொறுத்த வரைக்கும் எப்போ செத்துட்டா. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாம கொடுத்த சாபம் தான் இப்படி எல்லாம். அன்னைக்கு நாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் அவளை பேசிட்டோம். இனிமே எங்க வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. வந்திடம் உன் காலை ஒடிச்சிருவேன். அது இனிமே உன் வீடு கிடையாது. இனிமே நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டோம். நடக்கிறதெல்லாம் நம்மளாலதான் நடக்குதோன்னு தோணுதுமா. கடவுளே, என் பொண்ணு ராதாவுக்கு நானே கெடுதல் பண்ணிட்டேனப்பா. நான் செஞ்ச தவறு மன்னிச்சிரு. இனிமே என் எதிரிக்கு கூட இந்த மாதிரியான கெடுதலை நினைக்கவே மாட்டேப்பா. இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தப்பா யோசிக்காதப்பா. பொதுவா குழந்தைங்களுக்கு பெத்தவங்க சாபம் விட்டாலும் அது ஆசீர்வாதம் ஆயிடும். ஒண்ணு நடக்காதுப்பா. நீ கடவுளை நல்லா வேண்டிக்கோ. அவரு கண்டிப்பா திரும்ப நம்ம ராதாவை வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. நிச்சயமா மோகன் அவளை நிரபராதின்னு நிரூபிச்சிருவாரு. கடவுளே, மோகனுக்கு சக்தியை கொடுப்பா. எப்படியாவது ராதா நிரபராதின்னு கோர்ட்ல நாங்க நிரூபிக்கணும்ப்பா. அப்பா கடவுளே, எங்க ராதாவை காப்பாத்துறதுக்கு மோகனுக்கு நீங்க தான் உதவணும். ஆமாப்பா, வழிகாட்டுங்க. டேய் சேகர், ஏன்டா இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 11 மணிக்குள்ள ராதா வெளியே கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருடா. வந்துட்டாங்க. எஸ் எஸ் சார். சார், நாங்க இந்த லெட்டர்ஸை கொண்டு போலாமா? எஸ் சார். சார், இந்த ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணிடுங்க சார். நான் பண்ணிடுறேன். நான் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டே சேகர், ராதாவை காப்பாத்த நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிருச்சு. நீ 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 வா, சீக்கிரம் வா. சரி, அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க. ராதாவை காப்பாத்துறதுக்காக மோகன் கிளம்பிட்டான். என்ன சொல்றீங்க? எங்க அவன் எங்க போயிட்டு இருக்கான்? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். அவன் அங்கிருந்து துளசியோட லெட்டர்ஸ் எடுத்திருக்கான்.
ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ்ல அப்படி எதுவுமே இல்லையே. அது எப்படி மோகனுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஐ மீன் துளசியோட ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், அவளோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், அது எதுவுமே அதுல இல்லையே. அண்ட் ஃபிங்கர் பிரிண்டோட ரிப்போர்ட்ஸ் இருந்தது இல்லையா, அன்னைக்கு நான் அதை கூட எரிச்சிட்டேனே, அதுவும் மோகன் கண் முன்னாடியே. தாமினி, அப்ப அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை வேற ஏதாவது அவன்கிட்ட இருந்தாலும் அவன் அதை ப்ரூவ் பண்றதுக்குள்ள ராதாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிரும். 8 மணிக்கு அவளுக்கு தூக்கு தெரியும்ல, 11 மணிக்கு இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. நான் என் கண்ணால ராதாவ அவ தூக்குல தொங்குறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க பாரு, நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீ தைரியமா இரு. அதுவும் இல்லாம அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க எவ்வளவு நேரம் இருக்கு? அதை நம்ம நேர்ல போய் பாப்பவா? லைவா பார்க்கலாம். அவ தொங்கறத, துடிக்கிறத. அப்படின்னா வாங்க, போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். வாங்க போலாம். இந்த ஆதாரம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ 11 மணிக்குள்ள நாம ராதாவை காப்பாத்திடலாம். இருந்தாலும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். இரு, இது அவங்க கிட்டயே பிரசன்ட் பண்ணிடலாம். மோகன், என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்க? மோகன், அது டேய், என்னாச்சு சொல்றா? ராதாவோட தூக்கு தண்டனையை 11 மணிலேருந்து ப்ரீபோன் பண்ணி 8 மணியே ஆக்கிட்டாங்கடா. அதாவது இன்னும் 1 மணி நேரத்தில் ராதாவுக்கு தூக்கு தண்டனை. என்ன? டேய், என்னடா சொல்ற? எப்பறம் அவங்க அப்படி பண்ணுவாங்க? 11 மணி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போது 8 மணி எப்படி மாத்துவாங்க? ஐம் ஷூர் இது எல்லாமே தாமினியோட வேலை தான். அந்த தாமினி கூட இந்த பூஷன் மாமாவும் சேர்ந்துட்டாங்களா? 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க. மோகன், இப்போ நமக்கு நிறைய டைம் இல்ல. எனக்கு என்னமோ நம்ம ராதாவை... வாய மூடு. சும்மா உளறிட்டு இருக்காத. ராதாவுக்கு எதுவும் ஆகாது, சரியா? நீ ஒரு வேலை பண்ணு. நீ மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டி ஜெயிலுக்கு வந்துரு. ஓகே, நான் இந்த ஆதாரத்தை எடுத்துட்டு ஜெயிலுக்கு வந்துடுறேன். கிளம்பு கிளம்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.